இஸ்ரேலில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சண்டைகள் வெறுமனே காசாவுடன் முடிவடையப் போவதில்லை. மாறாக அது வேறு பல நாடுகளை நோக்கி அல்லது வேறு பல நாடுகளை உள்ளெடுத்து நகரக்கூடும் என்று எச்சரிக்கின்றார்கள் போரியல் ஆய்வாளர்கள். காசாவில் இருந்து ஹமாஸ் வீசுகின்ற எறிகணைகளை கடந்து அந்த யுத்த காட்சியின் பின்னணியில் ஒலிக்கின்ற வேறு சில குரல்கள், அந்த யுத்த களத்தில் வந்து விழுகின்ற வேறு சில கணைகள், இவைகள் எல்லாமே இஸ்ரேலில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை நிச்சயம் இஸ்ரேலை கடந்து செல்ல இருக்கின்றது என்பதை கட்டியம் கூறுவதாகவே இருக்கின்றது. இஸ்ரேல் மீதான ராக்கெட் தாக்குதல்கள் இம்முறை காசாவில் இருந்து மாத்திரம் மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக தென் லெபனானில் இருந்தும் எறிகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டுள்ளன. தென் லெபனானில் இருந்து 3 ராக்கெட்டுகள் இஸ்ரேல் மீது வீசப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதலை நடத்துவதற்கு 1 வாரம் முன்பதாகவே ஈரான் ராணுவம் இஸ்ரேல் மீதான தாக்குதல் பற்றிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தது. ஈரானின் இஸ்லாமிக் ரிவல்யூஷனரி கார்ட் கார்ப்ஸின் தளபதி ஹுசைன் சலாமி அந்த எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தார். இஸ்ரேல் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு தந்திரோபாய படை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் இஸ்ரேலினால் அதனை நிச்சயம் எதிர்கொள்ள முடியாது என்றும், இஸ்ரேலின் சிறிய நிலப்பரப்பு அப்படியான ஒரு தந்திரோபாய தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடியதான அளவிற்கு கேந்திர முக்கியத்துவத்தை இழந்துவிட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இஸ்லாமிய நாடுகள் அத்தனையையும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரே அணியில் திரட்டும் நடவடிக்கையை துருக்கி தலைமை தாங்கி மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளது. அந்த நடவடிக்கை பற்றி இஸ்லாமிய நாடுகளுடன் மாத்திரமல்ல, அது ரஷ்யாவுடனும் பேசி வருகின்றது. இம்முறை இஸ்ரேலுக்கு வித்தியாசமான ஒரு தண்டனை வழங்கப்படும் என்று கூறி வருகின்ற துருக்கி, இஸ்ரேலுக்கு சார்பாக நிற்பவர்கள் துருக்கியின் எதிரிகளே என்றும் அறிவித்துள்ளது. ரஷ்யா இம்முறை இஸ்ரேல் பிரச்சனையில் கொஞ்சம் அதிகமாக தனது மூக்கை நுழைத்து வருவது போன்று தெரிகின்றது. ஏற்கனவே முன்னொரு சந்தர்ப்பத்தில் ஆபரேஷன் ரிமோன் 20 என்கின்ற படை நடவடிக்கையின் மூலம் இஸ்ரேலுடன் நேரடியாகவே மோதி பல விமானங்களை இழந்திருந்த ரஷ்யா தற்பொழுது உருவாகி வருகின்ற பதட்டத்தை இஸ்ரேலை பழிவாங்குவதற்காக பயன்படுத்தலாம் என்ற சந்தேகத்தை வெளியிட்டு வருகின்றார்கள் சில நோக்கர்கள். இஸ்ரேலின் யுத்த அரங்கில் ஆங்காங்கு தெரிகின்ற இதுபோன்ற காட்சி மாற்றங்கள் இஸ்ரேல் காசா பிரச்சினை அந்த பிராந்தியத்தையும் கடந்து வேறு பரிமாணம் எடுக்கலாம் என்ற அச்சத்தை அமைதியை விரும்பும் அத்தனை வினங்களுக்கும் ஏற்படுத்தி வருகின்றது. இவை அனைத்தும் ஒருபுறம் இருக்க, இன்று இஸ்ரேல் களமுனைகளில் சண்டைகளில் ஈடுபடுகின்ற 2 தரப்புகளாலும் பயன்படுத்தப்படுகின்ற முக்கியமான சில ஆயுதங்கள் பற்றி நாம் எமது பார்வையை செலுத்துவது சண்டைகளின் வலிமை பற்றிய புரிதலை பெற்றுக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். காசாவில் இருந்து ஏவப்படும் ராக்கெட்டுகள், அந்த ராக்கெட்டுகளை தடுப்பதற்கு இஸ்ரேல் பயன்படுத்துகின்ற அயன் டோம் என்கின்ற வான் பாதுகாப்பு அரண், ராக்கெட்டுகளை ஏவும் ஹமாஸ் அமைப்பின் சீர்திறனை முடக்குவதற்காக காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளுகின்ற படை நடவடிக்கைகள், இவை பற்றித்தான் தொடர்ந்து வருகின்ற உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் சற்று ஆழமாக நாம் பார்வையை செலுத்த இருக்கின்றோம். நீங்கள் தற்பொழுது பார்க்கின்ற காட்சி
பலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக போராடி வருகின்ற ஹமாஸ் அமைப்பின் இராணுவ பிரிவான அல் ஹசாம் பிரிகேடினால் வெளியிடப்பட்ட ஒரு ஒளிப்படம். IS-40 என்று குறியிடப்பட்ட ஏவுகணைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருப்பதையும், அந்த ஏவுகணைகளை ஹமாஸ் வீரர்கள் ஏவுகணை செலுத்துகளில் பொருத்துவதையும் காண்பிக்கின்ற காட்சிகள். இஸ்ரேலில் நடைபெறுகின்ற சண்டைகளின் பரிமாணம் அனைவரும் நினைப்பதை விட மோசமானதாக இருக்கப் போகின்றது என்பதை வெளிப்படுத்துகின்ற காட்சிகள். இரண்டாயிரத்தி 21 ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்ட ஹமாஸ் அமைப்பு வெறும் 5 நிமிடங்களில் 167 ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது ஏவியிருந்ததாக ஒரு பதிவு தெரிவிக்கின்றது. முதல் 2 தினங்களில் மாத்திரம் 1000த்திற்கும் அதிகமான ராக்கெட்டுகள் இஸ்ரேல் மீது காசாவில் இருந்து ஏவப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு தரப்பின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இது போரியல் நோக்கர்களை ஆச்சரியப்படுத்துகின்ற செய்தியாக இருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு சுமார் 50 நாட்கள், அதாவது 2.5 மாதங்கள் நடைபெற்ற சண்டைகளில் மொத்தம் 4562 எறிகணைகளைத்தான் இஸ்ரேல் மீது ஏவியிருந்தது ஹமாஸ். ஆனால் தற்போதைய சண்டைகளில் ஒரே நாளில் 1000த்திற்கும் அதிகமான ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவியதானது ஹமாஸின் வளர்ச்சியின் வேகத்தை வெளிப்படுத்துவதாக இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் நோக்கர்கள். அது மாத்திரமல்ல, 2021ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஆரம்பித்த ஹமாஸ் அமைப்பின் இராணுவ பிரிவான அல் ஹசாம் பிரிகேட் அன்று இரவு முழுவதும் 1000த்திற்கும் அதிகமான ஏவுகணைகளை மழையாய் பொழித்துவிட்டு மறுநாள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. தாங்கள் E-120 என்கின்ற புதிய வகை ஏவுகணையை முதன்முறையாக அறிமுகப்படுத்தி இஸ்ரேலின் முக்கிய நகரங்களான டெல் அவீவ், ஜெருசலேம் உட்பட பல இடங்களின் மீதும் தாக்குதல் நடாத்தியதாகவும், தாங்கள் அறிமுகப்படுத்தியுள்ள E-120 ரக ஏவுகணைகள் சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கினை துல்லியமாக தாக்கவல்லவை என்றும் குறிப்பிட்டிருந்தது. பலஸ்தீனர்களை கொடுமைப்படுத்தும் காரியங்களை இஸ்ரேல் தொடர்ந்து மேற்கொள்ளுமேயானால் இஸ்ரேலின் குடியேற்றங்களை நரகமாக மாற்றுவோம் என்றும் அது எச்சரிக்கை விடுத்திருந்தது. இஸ்ரேலின் தலைநகரான ஜெருசலேம் காசாவில் இருந்து 97.2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அதேபோன்று இஸ்ரேலின் ராஜதந்திர செயற்பாட்டு தலைநகரான டெல் அவீவ் காசாவில் இருந்து 92.7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. தற்பொழுது ஹமாஸ் அமைப்பின் கரங்களில் 120 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கவல்ல எறிகணைகள் இருக்கின்றன என்கின்ற செய்தியும், நூற்றுக்கணக்கான எறிகணைகளை சமகாலத்தில் செலுத்தக்கூடிய வல்லமையை ஹமாஸ் தனதாக கொண்டிருக்கின்றது என்ற யதார்த்தமும் நிச்சயம் இஸ்ரேலின் பாதுகாப்பை பொறுத்தவரையில் இனிப்பான ஒரு செய்தியாக இருக்காது என்று கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். 2001ஆம் ஆண்டில் ஹமாஸ் அமைப்பினர் முதன்முறையாக இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களை ஆரம்பித்த காலங்களில் உள்ளூரில் கிடைத்த பொருட்களை கொண்டுதான் அந்த ராக்கெட்டுகளை அவர்கள் வடிவமைத்திருந்தார்கள். இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரால் ஏவப்பட்டு வெடிக்காத நிலையில் இருந்த குண்டுகளில் இருந்து மருந்துகளை பிரித்தெடுத்து காசாவின் நீர் விநியோகத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த இரும்பு குழாய்களை தோண்டியெடுத்து வெட்டி அவற்றை கொண்டு தயாரித்த ராக்கெட்டுகளைத்தான் அவர்கள் முன்னர் தங்களது தாக்குதலுக்கு பயன்படுத்தியிருந்தார்கள். அசாம் 1, அசாம் 2, அசாம் 3 என்ற பெயர்களில் அழைக்கப்பட்ட அந்த ராக்கெட்டுகள் முறையே 4 கிலோமீட்டர், 12 கிலோமீட்டர் மற்றும் 16 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யக்கூடியவைகளாகவே இருந்தன. பின்னாட்களில் 20 கிலோமீட்டர் பயணம் செய்து தாக்கக்கூடிய கிராட் என்ற ரஷ்ய தயாரிப்பு பல்குழல் ஏவுகணைகள், 45 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து தாக்கவல்ல
சீன தயாரிப்பான WS-1 என்கின்ற பல்குழல் ஏவுகணைகளையும் ஹமாஸ் அமைப்பினர் பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். இந்த நிலையில் 120 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்யக்கூடிய E-120 ஏவுகணைகளை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்திருப்பது என்பது நிச்சயமாக இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் ஒரு செயலாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஹமாஸ் மேற்கொண்டு வருகின்ற இந்த எறிகணை மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை சமாளிப்பதற்கு இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வசம் தற்பொழுது இருக்கின்ற அயன் டோம் வான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதுமானவையா? ஹமாஸ் வெளிப்படுத்திய அதனது தாக்குதல் ஆயுதங்களுக்கு மேலதிகமாக வேறு நவீன ஆயுதங்கள் அதனிடம் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா? ஹமாஸ் மேற்கொண்டு வருகின்ற ஏவுகணை தாக்குதல் நடவடிக்கைகளில் காசாவை நோக்கிய இஸ்ரேலின் தரைவழி நகர்வுகள் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஈரான், சிரியா, துருக்கி போன்ற நாடுகள் இஸ்ரேலின் போர்க்களத்தில் நேரடியாக குதிப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா? நடந்து கொண்டிருக்கும் இந்த சண்டைகளில் அமெரிக்காவினதும் ரஷ்யாவினதும் வகிபாகம் என்ன? இந்த விடயங்கள் பற்றி அடுத்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக ஆராய்வோம்.